ரெக்கார்டிங். ஓகே. ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து இன்னொரு நியூ டாபிக். ஸோ பாலிமார்பிசம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலிமார்பிசம் அப்படின்ற பர்டிகுலர் வேர்டுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பாலி அப்படின்னா வந்து மெனி, மார்பிசம் அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஓகே. அது மெனி ஃபார்ம்ஸ். இதோட மீனிங் வந்து மெனி ஃபார்ம்ஸ்னு அர்த்தம். பாலிமார்பிசம் அப்படின்னா பாலினா மெனி, மார்பிசம் அப்படின்னா ஃபார்ம்ஸ், மெனி ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இந்த பாலிமார்பிசம் அப்படின்ற பர்டிகுலர் கான்செப்ட் வந்து எதுக்கு அப்ளிகேபிள் அப்படின்னா, இட் இஸ் அப்ளிகேபிள் டு எ மெத்தட். ஒரு மெத்தடுக்கு வந்து இது அப்ளிகேபிள். ஓகே. நம்ம மெத்தட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த மெத்தடுக்கு வந்து அப்ளிகேபிள் இந்த பர்டிகுலர் பாலிமார்பிசம் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் பாலிமார்பிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னது? எக்ஸிக்யூட்டிங் எ மெத்தட் மோர் தென் ஒன் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர்லோடிங். அதாவது ஒரு மெத்தடை நம்ம நிறைய விதமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது பேர் தான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே. ஸோ இந்த மெத்தட் ஓவர்லோடிங் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 ரூல்ஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த 3 ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஆல் த மெத்தட்ஸ் ஷுட் ப்ரெசன்ட் இன் சேம் கிளாஸ். நீங்கள் எவ்வளோ மெத்தட் எழுதுனாலும் சரி, எல்லா மெத்தடுமே வந்து ஒரே கிளாஸில் இருக்கணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆல் த மெத்தட்ஸ் ஷுட் ஹாவ் சேம் மெத்தட் நேம். எல்லா மெத்தட்ஸ்க்குமே வந்து சேம் மெத்தட் நேம் இருக்கணும். ஓகே. எல்லா மெத்தட்ஸும் ஒரே கிளாஸில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 மெத்தட் எழுதுறீங்க அப்படின்னா கூட எல்லா மெத்தடுக்குமே வந்து சேம் நேம் இருக்கணும். அதே மாதிரி ஆல் த மெத்தட்ஸ் ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இந்த மெத்தடுக்கு நடுவில் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ நம்ம இந்த 3 ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோமோ, அப்போ வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பாருங்க, ஆல் த மெத்தட் ஷுட் ப்ரெசன்ட் இன் த சேம் கிளாஸ். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். அண்டு காயத்ரி நேற்று கேட்டிருந்தீங்கல்ல, எப்படி ட்ராக் பண்ணுறது, எப்படி டபுள் ஸ்க்ரீன் வைக்கிறதுன்ட்டு. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை இது லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு கீழே காட்டுது. இப்போ நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணீங்கன்னா கீழே வரும். ஸோ அந்த மாதிரி சைடில் அந்த மாதிரிலாம் வரும். ஓகே. ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே ஃபைன். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸோட நேம் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறேன். ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ரூல் என்னது? ஆல் த மெத்தட்ஸ் ஷுட் ப்ரெசென்ட் இன் த சேம் கிளாஸ். ஓகே ஃபைன். ஸோ நான் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சம் மெத்தட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே. எம்ப்ளாயி ஓகே, லெட் இட் பி லைக் திஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதோட நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளாஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதை மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப் கேட்டகரி இன்னொரு சப் டேப் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரீநேம்னு இருக்குது பார்த்தீங்களா? இது கொடுத்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ ரீநேம் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து நான் வாய்டுன்னு வச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துட்டேன். சரியா? சி, இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் இதே மெத்தட் திரும்ப நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 2 மெத்தட் ஒரே நேமில் இருக்கு இல்லையா? ஸோ டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எரர் அடிக்குது. டூப்ளிகேட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது? எரர் அடிக்குது. ஓகே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளாஸில் சேம் மெத்தட் நேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில்
there should be some difference in that method. அந்த மெத்தடில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கணும். டிஃபரன்ஸ் நம்ம எப்படி கொண்டு வரது? நான் சேம் மெத்தட் நேம் தான் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ரூல் நம்பர் ஒன்னே அதுதான். ஆல் த மெத்தட் ஷுட் present in the same class அண்ட் ஆல் த மெத்தட் ஷுட் ஹேவ் சேம் மெத்தட் நேம். ஒரே மெத்தட் நேம் தான் இருக்கணும் எல்லா மெத்தட்ஸும். ஓகே, அப்போ நான் வந்து ஒரு 3 மெத்தட் எழுதுறேன் அப்படின்னா 3 மெத்தடுக்குமே சேம் மெத்தட் நேம் தான் இருக்கணும். இப்போ நான் மெத்தட் நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் அங்கே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் நம்ம காட்டலாம். எதில் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்டில் காட்டலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் பாருங்கள், நான் ஸ்ட்ரிங்கு டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கு நேம்னு கொடுக்குறேன். ஓகே, எம்ப்ளாயி நேம் இஸ் ப்ளஸ் நேம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி இஸ் ப்ளஸ் ஐடி. ஓகே, மேபி நான் இன்னொரு மெத்தட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ஜெண்டர் இஸ் ஜெண்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரூல் நம்பர் ஒன் என்னது? ஆல் த மெத்தட் ஷுட் present in the சேம் கிளாஸ். இது அச்சீவ் பண்ணிட்டோமா? ரூல் நம்பர் ஒன் அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், ஆல் த மெத்தட் ஷுட் ஹேவ் சேம் மெத்தட் நேம். அச்சீவ் பண்ணிட்டோமா? ரூல் நம்பர் ஒன், ஆல் த மெத்தட் ஷுட் present in the சேம் கிளாஸ். எஸ், சேம் கிளாஸில் தான் இருக்குது. ஆல் த மெத்தட் ஷுட் ஹேவ் சேம் மெத்தட் நேம். எஸ், சேம் மெத்தட் நேம் தான் இருக்குது எல்லாத்துக்கும். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல் த மெத்தட் ஷுட் ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஆல் த மெத்தட்ஸ் ஷுட் ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். எல்லா மெத்தடுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கா? இந்த மெத்தட் என்னது? மெத்தட் வித் நோ ஆர்குமெண்ட். இந்த மெத்தட் வித் ஆர்குமெண்ட், இந்த மெத்தடும் வித் ஆர்குமெண்ட், இந்த மெத்தடும் வித் ஆர்குமெண்ட். பட் ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அச்சீவ் பண்ணிட்டோமா? இப்போது நம்ம என்ன பண்ண போனோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திஸ் ஒன் வில் ரெஃபர்ஸ் டு ஏ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இ டாட் எம்ப்ளாயி அப்படின்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாப்பப் ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வித் நோ ஆர்குமெண்ட் எனக்கு வருதா? செகண்ட் பாருங்கள், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வித் கேரக்டர் ஆர்குமெண்ட், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வித் இன்டிஜர் ஆர்குமெண்ட், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வித் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ எல்லாமே எனக்கு பாப்பப் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று கால் பண்ணுறேன், அதுக்கடுத்தது பாருங்கள் செகண்ட் ஒன், அடுத்த மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து எந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன்னா இதை கால் பண்ணியிருக்கேன், வித் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அதை நான் கால் பண்ணியிருக்கேன். நான் திரும்ப கால் பண்ணுறேன், எப்படி கால் பண்ணேன்னு பாருங்கள். ஸோ இ டாட் எம்ப்ளாயி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நம்ம கொடுத்துருக்க 4 மெத்தடுமே இங்கே காட்டுது. அதில் நான் ஸ்ட்ரிங்கை சூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஜாவான்னு கொடுக்குறேன். இப்போ இந்த வேரியபிளுக்கான வேல்யூ நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். நான் ரன் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணும், அப்படியே இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அது கூட சேர்த்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த நேம்க்கான வேல்யூ வந்து ஜாவான்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ எம்ப்ளாயி நேம் இஸ் ஜாவான்னு பிரிண்ட் ஆகும். அது பாருங்க, இ டாட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இப்போ இருக்க இன்ட் இன்ட் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம்ல, அதை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இடத்துல 1 2 3 4 நான் கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகும். இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த வேரியபிள் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கனால அந்த ஐடியோட வேல்யூ என்னவோ அது வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்தது இ டாட் எம்ப்ளாயி கேரக்டர். ஓகே, சாரி, ஜெண்டர். ஸோ இப்போ இந்த எம்ன்ற வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகும். அது வந்து நம்ம ரன் பண்ணும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட சேர்ந்து ரன் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே பிரிண்ட் அடிச்சா செக் பண்ணிக்கோங்க. நம்ம கால் பண்ண ஆர்டர்லேயே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன கால் பண்ணியிருக்கோம், வித் நோ ஆர்குமெண்ட் மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆயிருக்கு, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. செகண்ட் ஒன் பாருங்கள், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்ட்ரிங் ஆர்குமெண்டட் மெத்தட் வந்து நம்மளுக்கு கால் ஆயிருக்கு, எம்ப்ளாயி நேம் இஸ் ஜாவா அப்படின்றத பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்கள், நம்பரை கால் பண்ணியிருக்கோம்.
அப்போ இன்ட். ஸோ எம்ப்ளாய் ஐடி இஸ் நம்ம கொடுத்த ஐடி வேல்யூ 1234. அடுத்தது பாருங்க, லாஸ்ட்டாக வந்து இதை கால் பண்ணியிருக்கோம், எம்னு வேல்யூ கொடுத்துருக்கோம், எம்ப்ளாய் ஜெண்டர் இஸ் எம். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங். சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, சி சேம் மெத்தட் we are overloading again and again with a different set of arguments. ஓகே, இது உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். சி ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு. இங்கே வந்து ஒன் எம்ப்ளாய் மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, அந்த எம்ப்ளாய் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு எம்ப்ளாய் தான் இருக்காங்க, அந்த எம்ப்ளாய் பேர் வந்து பீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீட்டருக்கு 4 வேலை இருக்குது. ஒன் 4 டாஸ்க் இருக்குது ஆக்சுவலி. 3 4. ஓகே, ஸோ 4 பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் இந்த பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே, பக்கத்தில் இருக்க ஸ்டோர் ரூம்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். ஓகே, பக்கத்தில் இருக்க ஸ்டோர் ரூமில் வந்து என்ன பண்ணணும், அவர் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக ஆப்பிள்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து மேங்கோஸ் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக லெமன் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்ஸ் இருக்குது. ஓகே, இன்னொரு பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேம் பர்சன் கிட்ட என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் கொடுத்து அதை நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், பக்கத்தில் இருக்க ஸ்டோர் ரூமில் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம், பக்கத்தில் இருக்க ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வைக்க சொல்கிறோம். ஸோ வி ஆர் யூஸிங் த சேம் பர்சன் ஃபார் டிஃப்ரெண்ட் டாஸ்க். கரெக்டாக அதே தான் இங்கே நடக்குது. வி ஆர் யூஸிங் த சேம் மெத்தட் ஃபார் டிஃப்ரெண்ட் டாஸ்க் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். ஸோ திரும்ப திரும்ப வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்கான டாஸ்க். ஸோ ஒரு மெத்தடில் வந்து வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், அதுதான் இந்த எம்டி பாக்ஸ். இன்னொரு மெத்தடில் வந்து ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆர்குமெண்ட், இன்னொரு மெத்தடில் வந்து இன்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட், இன்னொரு மெத்தடில் வந்து கேர் பேஸ்ட் ஆர்குமெண்ட். ஸோ சேம் பர்சனுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாஸ்க் கொடுத்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், அவருக்கு நம்ம லோட் கொடுத்துட்டே இருக்கோம், ஒர்க் லோட் கொடுத்துட்டே இருக்கோம். அதே தான் இங்கேயும் நடக்குது. நம்ம சேம் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு நம்ம லோட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதே மெத்தடுக்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் பேர் என்ன சொல்கிறாங்க, மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எஸ் சார். கிளியரா? மெத்தட் ஓவர்லோடிங் கிளியரா? எஸ் சார். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். சி மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 3 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ரூல் என்னது, எல்லா மெத்தட்ஸும் சேம் கிளாஸில் இருக்கணும், எல்லா மெத்தட்ஸ்க்கும் சேம் மெத்தட் நேம் இருக்கணும், எல்லா மெத்தடுமே வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இது வந்து எதோட லாஜிக்கு, சாரி எதோட ரூல்ஸ், இதெல்லாமே மெத்தட் ஓவர்லோடிங்கோட ரூல்ஸு. இப்போ நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ இந்த ஓவர் ரைடிங் கான்செப்டை பாருங்களேன், சேம் மெத்தடு சேம் ஆர்குமெண்ட்டு டிஃப்ரெண்ட் கிளாஸு. ஓகே, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நேற்றே பார்த்துட்டோம், அப்போ இது வேணாம். ஓகே, மெத்தட் ஓவர் ரைடிங் ரூல்ஸ் பாருங்கள், சேம் மெத்தடாக இருக்கணும், சேம் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கணும், ஆனால் வந்து ரெண்டுமே ஐ மீன் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் கிளாஸை யூஸ் பண்ணணும். ஸோ சேம் மெத்தட் நேம் சேம் ஆர்குமெண்ட் பட் டிஃப்ரெண்ட் கிளாஸ். என்ன சொல்ல வராங்க, இதை அச்சீவ் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்ப்போமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், சார் நான் வந்து இதை ரீநேம் பண்ணுறேன். ஸ்டேட் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன், HDFC பேங்க்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பேங்க் வந்து நான் சாரி இன்னொரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே,
ஸோ ஸ்டேட் பேங்க்கு, HDFC பேங்க்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, மெத்தட் வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம். வாய்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 10% அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சேம் மெத்தடை நான் இங்கேயும் கால் பண்ணுவேன், இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் அப்படின்ற ஒரு செப்பரேட் கிளாஸ் இருக்குது, HDFC பேங்க் அப்படின்ற செப்பரேட் கிளாஸ் இருக்குது. இந்த ரெண்டு கிளாஸுக்குமே வந்து எந்த விதமான ஒரு கனெக்ஷனுமே இப்போ கிடையாது. ஓகே, இந்த ரெண்டு கிளாஸுக்குமே வந்து எந்த விதமான கனெக்ஷனுமே கிடையாது. ஓகே, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட் பேங்க் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ இதை வந்து நான் எக்ஸ்டென்ஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ இதில் யார் பேரண்ட் கிளாஸு? இந்த ஸ்டேட் பேங்க் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ் ஆகிடுமா? இந்த Yes, HDFC sir. அப்படின்றது வந்து நம்மளுக்கு சைல்டு கிளாஸ் ஆகிடுமா? ஓகே, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், rate of interest in state bank is 10%. Rate of interest in HDFC is 12% அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் HDFC கிளாஸில் வந்து நான் மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். HDFC ஈக்குவல் டு நியூ HDFC. ஓகேவா? இப்போ நான் HDFCயோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ எது பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இது பிரிண்ட் ஆகும். ரேட் ரேட் அந்த 12% அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஸ்டேட் பேங்க்குக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆனது வந்து நம்மளுக்கு என்ன என்ன மெத்தடை கால் பண்ணியிருக்கோம், HDFC பேங்க்குள்ளே இருக்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு 12%. செகண்ட் என்ன கால் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் மெத்தட் ஃப்ரம் ஸ்டேட் பேங்க். ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ், 10%. ஓகே, இது என்ன விஷயம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பாருங்களேன். when we are not satisfied with the business logic of our சூப்பர் கிளாஸும் பேரண்ட் கிளாஸும் ஒன்று தான். ஓகே, when we are not satisfied with the business logic of our parent class, we can override the same method with the different business logic in any of the child classes. This type of execution is called as method overriding. என்ன சொல்ல வராங்க, சிம்பிள். இங்கே பாருங்க, ஆல்ரெடி பேரண்ட் கிளாஸில் நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ எக்ஸ்டென்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு நான் சொன்னேன், இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பர்டிகுலர் சைல்டு கிளாஸ்க்குள்ளே வந்துடும் சொன்னேன். நேற்று நம்ம அதான் பார்த்தோம். ஓகே, இப்போ பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிக் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த சேம் மெத்தடை நான் என்ன பண்ண முடியும்னால இங்கே ஓவர் ரைட் பண்ண முடியும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு தான் வந்து இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது. பட் நீங்கள் சைல்டு கிளாஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைல்டு கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற மெத்தட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு அது வேணாம், இதுக்குள்ளே இருக்கிற லாஜிக் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், அதை வந்து நான் மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷனோட கான்செப்ட். ஓகே, இங்கே நான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து 10% சொல்லியிருக்கேன், இங்கே HDFC வந்து 12% சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து பேரண்ட் கிளாஸோட பிஸ்னஸ் லாஜிக் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் சைல்டு கிளாஸில் ஒரு மெத்தட் எழுதி சைல்டு கிளாஸோட மெத்தட் வந்து நான் கால் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு பேரண்ட் கிளாஸே போதும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் இந்த மாதிரி எழுதவே மாட்டேன். டைரெக்டாக என்ன பண்ணுவேன், டைரெக்டாக வந்து பேரண்ட் கிளாஸோட மெத்தடே இப்போ நான் கால் பண்ணுவேன். புரியுதா?
எஸ் சார். இல்லை இது புரியுதா? இது யூஸ்வலாக வந்து டக்குன்னு புரியாது. இது புரியலன்னா சொல்லுங்கள், நான் வேறு மெத்தடில் டீச் பண்ணுறேன். வேற மெத்தட்ல சார். ஓகே, இப்போ வந்து பாருங்கள். சரி, இப்படி இருக்கட்டும். ஓகே, இப்படி இருக்கு. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். பேரண்ட் கிளாஸு, சைல்டு கிளாஸு. ஓகே, இப்போ பேரண்ட் கிளாஸ் ஸ்டேட் பேங்க்னு எடுத்துகிட்டு போயிடுவோமா? இதுக்கு பேரண்ட் சைல்டுன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேட் பேங்க். ஓகே, ஸ்டிஏடிஇ பேங்க், ஸ்டேட் பேங்க். இது வந்து எஸ்டிஎஃப்சி, இது வந்து எஸ்டிஎஃப்சி பேங்க். ஸோ இதுதானே பேரண்ட்டு, இது வந்து பேரண்ட் கிளாஸு, இது வந்து சைல்டு கிளாஸ். இப்போ ஸ்டேட் பேங்க் அப்படின்ற பர்டிகுலர் கிளாஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஆஹ், இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? ரிட்டர்ன் பண்ணுது. 10 அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்மளுக்கு என்ன பண்ணுது? ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அப்போது பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? இந்த பர்டிகுலர் மெத்தட். இப்போ நான் எக்ஸ்டென்ஸ் பண்ண உடனே என்ன நடக்கும்னு நான் சொன்னேன்? இது வந்து நம்மளுக்கு எஸ்டிஎஃப்சி பேங்க்குள்ளே வந்துடும் சொன்னேன், கரெக்டா? இந்த மெத்தட் வந்து வந்துடும் சொன்னேன், கரெக்டா? எஸ் சார். ஓகே, எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெண்டு கிளாஸும் லிங்க் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ண உடனே இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸு இந்த கிளாஸ்க்குள்ளே வந்துடும் சொன்னேன். அதாவது சைல்டு கிளாஸ்க்குள்ளே, விச் இஸ் அவர் எஸ்டிஎஃப்சி பேங்க், இதுக்குள்ளே வந்துடும் சொன்னேன். இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டேட் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%. இப்போ எஸ்டிஎஃப்சி பேங்க்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10% அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒன்றுமே பண்ண வேணாம், மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மெத்தடையே கால் பண்ணிக்கலாம், கரெக்டா? டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அந்த பேரண்ட் கிளாஸ் மெத்தடையே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால கால் பண்ண முடியும். ஆமாம் தானே? எஸ் சார். எஸ் சார். சாரி, இங்கே எதுவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்ல. நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல, நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் தானே பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 10 அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. எப்போ? இப்போ நான் எதுக்காக வந்து ஜஸ்ட் நான் இங்கே ஒரு எஸ்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணது இல்லையா 10 அப்படின்ற வேல்யூவை? ஸோ அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள், அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் எப்போ பண்ணுவேன்? என்கிட்ட ஸ்டேட் பேங்க் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, சாரி கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மெத்தட் எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா என்னோட எஸ்டிஎஃப்சி பேங்க்லேயும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தான். ஓகே, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்டேட் பேங்க்கோட ப்ராப்பர்ட்டிஸை நான் அப்படியே எடுத்துக்கிட்டு எஸ்டிஎஃப்சி பேங்க்லேயும் நான் சொல்கிறேன், எங்கேயும் வந்து 10% தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்டேட் பேங்க்கோட
ஸ்டேட் பேங்க்கோட இதுவே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்டேட் பேங்க்ல தான் 10%, பட் எஸ்டிஎஃப்சியில் வந்து 12% அப்படின்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்டிஎஃப்சியில் வந்து 12%. இப்போ என்னோட பேரண்ட் கிளாஸ் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து எனக்கு சூட் ஆகாது தானே இப்போ எனக்கு. ஆமாம் தானே. என்னோட பேரண்ட் கிளாஸோட மெத்தடு ரிட்டர்ன் டைப் வந்து 10%, பட் என்னோட எஸ்டிஎஃப்சி பேங்க்கோட ரிட்டர்ன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. இப்போ நான் சேம் மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு திரும்ப 10 தானே பிரிண்ட் ஆகும், 12 பிரிண்ட் ஆகாதுல்ல. எஸ் Yes, சார். இப்போ இந்த இடத்துல இதோட லாஜிக்கு எனக்கு சைல்டு கிளாஸில் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாதுல்ல, பிகாஸ் சைல்டு கிளாஸோட பர்சன்டேஜ் வந்து 12%. இப்போ இங்கே தப்பாக இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன நடக்குது, சைல்டு கிளாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேம் இதே மெத்தடை தான், இதே மெத்தடில் இதே மெத்தட் என்ன பண்ணுறோம், திரும்ப இங்கே நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதே மெத்தட் என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சைல்டு கிளாஸில் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, கிரியேட் பண்ணிவிட்டு இதோட பர்சன்டேஜ் ரிட்டர்ன் டைப் மட்டும் மாற்றிடுறோம். கிரியேட் பண்ணிட்டு இதோட ரிட்டர்ன் டைப் மட்டும் என்ன மாற்றிடுறோம், 12க்கு மாற்றிடுறோம். ஓகேவா. இப்போ நான் வந்து அதே சேம் ஆப்ஜெக்ட் தான், அதே தான் வச்சுருக்கேன், அதே தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது என்னோட ரிட்டர்ன் டைப் என்ன கொடுக்கும்னா 12 கொடுக்கும். ஸோ ப்ரீவியஸ் சினாரியோவில் ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் தி பேரண்ட் கிளாஸ் லாஜிக், பட் இந்த சினாரியோவில் சைல்டு கிளாஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி பேரண்ட் கிளாஸ் லாஜிக். பிகாஸ் ஏன் அப்படின்னா சைல்டு கிளாஸோட ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. ஓகே, சைல்டு கிளாஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு 12 மாறிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், வி ஆர் காலிங் த சேம் மெத்தட் ஹியர் அண்ட் வி ஆர் சேஞ்சிங் இட்ஸ் லாஜிக். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ ஓவர் ரைடிங் எ மெத்தட் வித் டிஃபரெண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ். புரியுதா? எஸ் சார். yes, sir. ஓகே. சார் இங்க சைல்ட் கிளாஸ்ல வந்துட்டு சேம் இங்க ஸ்டேட் பேங்க்ல இருக்கிறது வந்து கால் பண்ணிக்கலாம் சேம் ரிட்டர்ன். சேம். இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் இருக்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க்குக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணால் தான் உங்களால் வந்து ஸ்டேட் பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெத்தடை வந்து உங்களால் கால் பண்ண முடியும். ஓகே சார். ஓகேவா. ஓகேவா. செகண்டாக நம்ம கொடுத்தது நம்மளுக்கு 10ன்னு கொடுத்துருக்கு. எஸ் சார். ஸோ இதுதான் சொன்னேன், எப்போ வந்து பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த சேம் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் சைல்ட் கிளாஸ்லேயும் சேம் வேல்யூஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த மெத்தடே கால் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் கொடுக்காம. ஓகே, இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, அதோட லாஜிக் உங்களுக்கு செட் ஆகல, வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க சைல்டு கிளாஸில். அப்போது அது என்னவா மாறுது அப்படின்னா ஓவர் ரைடாக மாறுது. இந்த மெத்தடும் வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு. ஓகே, இப்போ புரியும் பாருங்களா உங்களுக்கு. இதில் ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட இப்போ புரியும் பாருங்களா. இப்போது நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு கொடுத்துட்டோமா, கொடுத்தோன்னே என்ன நடக்குது, இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு இந்த கிளாஸில் வந்துடுதா புரியுதா. Yes, yes, sir. வந்துடுச்சா, சரி வந்துடுச்சு. இப்போ இந்த மெத்தடு இதுக்குள்ளே வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ உங்களுக்கு இது 10% ரிட்டர்ன் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் இதை கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஓகே, 10% ரிட்டர்ன் பண்ணால் போதும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண மாட்டீங்க. இப்போ எனக்கு 10% அதை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, 12% ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு கிளாஸில். இப்போ அதையே என்ன பண்ணுறீங்க, திரும்ப கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் கீவேர்டில் மட்டும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போது ஆல்ரெடி உங்ககிட்ட ஒன்று இருக்குது, அந்த சேம் மெத்தடே நீங்கள் திரும்ப கால் பண்ணி வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்க, மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடையே திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓவர் ரைட் பண்ணுறீங்க. ஓவர் ரைட் இன் த சென்ஸ் அடிச்சுட்டு வேற ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. அதனால தான் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்கிறாங்க. புரியுதா. இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எஸ் சார். Yes, ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் போகலாமா.
இப்போ வந்து Yes, sir. நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பாக்ஸ் வரைய சொல்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிடுறீங்க. என்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறீங்க பேப்பர்ஸு. நான் என்ன சொல்கிறேன், நான் உங்கள பாக்ஸ் வரைய சொன்னேன். ஆனால் வந்து ரெட் கலரில் வரைய சொல்லலை, உங்களை பிளாக் கலர் தான் வரைய சொன்னேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, திரும்ப அதுக்கு மேலேயே வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பாக்ஸ் மேலேயே என்ன பண்ணுறீங்க, இப்போ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி இன்னொரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ இதுவும் ஓவர் ரைடிங் கணக்கு தானே? எஸ் சார். Yes, sir. அதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெத்தட் எழுதிட்டீங்க. அந்த மெத்தடே நீங்கள் வந்து சைல்ட் கிளாஸில் கால் பண்ணிட்டீங்க, எக்ஸ்டென்ஸ் கீவர்ட் யூஸ் பண்ணதுனால. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரிட்டர்னை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து 12 மாற்றிடுறீங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒன்று இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண விஷயம் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்க, மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அடிச்சு அடிச்சு எழுதிருப்பீங்க. நீங்கள் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் ஏதாவது கொடுக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, இதை அடிச்சுட்டு இதுக்கு மேலே ஏதோ ஒன்று எழுதிருப்பீங்க, கரெக்டாக? இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க. நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்து மேலேயே திரும்ப என்ன பண்ணுறீங்க, வேற ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் ஆல்ரெடி நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, அது எக்ஸ்டென்ஸ் கீவர்ட் யூஸ் பண்ணதுனால உங்கள் கிளாஸ்க்குள்ளேயே வந்துடுச்சு. இப்போ வந்த விஷயத்துலேயே திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா? அதனால தான் வந்து இதை மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்கிறாங்க. ஓகே, ஓகே. எஸ் சார். சரி. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஸ்கிரிப்ட்லேயே போயிடுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து ஸ்டேட் பேங்க்கில் பர்சனல் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 5% வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டேட் பேங்க்கில் பர்சனல் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்ஓஐனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி வந்து கார் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11 வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஹோம் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டேட் பேங்க்லேயே உங்களுக்கு என்னது, 3 மெத்தட் இருக்கு. ஒன்று பர்சனல் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, கார் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11%, ஹோம் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவர்டு இங்கே கொடுத்து வச்சிட்டோம். அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேக் எண்டில் சைல்டு கிளாஸ்க்குள்ளேயும் வந்துடும் சொன்னேன். இப்போ சைல்டு கிளாஸ்க்குள்ளேயும் இந்த 3 மெத்தட் இருக்குது, ஆமாம் தானே? நான் சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா. Yes, sir. எஸ் சார். ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, HDFC பேங்க்கில் பர்சனல் லோனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% தான். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பர்சனல் லோனு 5%. ஓகே, ஸ்டேட் பேங்க்லையும் 5%, இங்கேயும் 5%. அப்போ டேரெக்டாக அதை கால் பண்ணுவீங்க. ஓகே, டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க, பர்சனல் லோனை கால் பண்ணுறீங்க ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி, சரியா? இந்த இடத்துல நம்ம எதாவது ஓவர் ரைடிங் பண்ணுறோமா, இல்லை. ஸோ ஹியர் பர்சனல் லோன் வந்து என்ன பண்ணுச்சு, பேரண்ட் கிளாஸ் மெத்தடே வந்து சைல்டு கிளாஸோட மெத்தடை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ரெண்டுத்துலேயும் ஒரே வேல்யூஸ், ரெண்டுத்துலேயும் ஒரே லாஜிக். ஓகே, ஃபைன். அடுத்தது பாருங்க, கார் லோனுக்கு வரீங்க. கார் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11% ஸ்டேட் ஆஃப் பேங்க்ல. HDFC பேங்க்லயும் 11% தான். ஓகே, HDFC பேங்க்லயும் எத்தனை பர்சன்ட், 11% தான், சரியா? ஸோ HDFC பேங்க்லயும் 11% தான். ஸோ அதனால எந்த சேஞ்சஸும் தேவை கிடையாது ரெண்டு மெத்தடுக்கும், டைரெக்டாக கால் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஹோம் லோன் மட்டும் என்ன ஆகுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டேட் பேங்க்கில் 8%, பட் HDFCயில் வந்து 10%. அப்போது உங்களுக்கு இந்த ரெண்டு லோனோட பர்சன்டேஜ் வந்து பேரண்ட் கிளாஸ்லையும் சரி சைல்டு கிளாஸ்லையும் சரி சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன 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 பண்ணியிருக்கீங்க, என்ன நடந்திருக்கு உங்களுக்கு, ஸ்டேட் பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மெத்தடோட பிஸ்னஸ், இது ஒரு பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு மெத்தடுக்குள்ளே எழுதுகிற விஷயம் எல்லாமே லாஜிக், பிஸ்னஸ் லாஜிக் சொல்லுவாங்க.
ஸோ அந்த பிஸ்னஸ் லாஜிக் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பர்சனல் லோன் இங்கேயும் 5 அங்கேயும் 5, கார் லோன் இங்கேயும் 11 அங்கேயும் 11. ஆனால் ஹோம் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஸ்டேட் பேங்க்ல 8%, HDFC பேங்க்ல 10%. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி இந்த மெத்தட் வந்திருக்கு தானே உங்களோட கிளாஸுக்குள்ள, சைல்டு கிளாஸ்க்குள்ள. இப்போ அதை என்ன பண்றீங்க? திரும்ப அடிச்சுட்டு திரும்ப எழுதுறீங்க. புரியுதா? புரியுதா கைஸ்? எஸ் சார். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 5, 11, 10. பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன். ஹோம் லோன் மட்டும் நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நான் இங்கே இங்கே சொல்லியிருந்தேன். when we are not satisfied with the business logic of our parent class, we can override the same method with a different business logic in any of our child classes. ஸோ அப்படி பார்க்கும்போது I am satisfied with the personal loan, car loan, but home loan here it is not satisfied. So we are overriding the values in child class. இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். ஒரு மெத்தடோட வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஓவர் ரைட் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்குது இந்த ஹோம் லோன் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தட் ஆல்ரெடி இதில் வந்திருக்கு எக்ஸ்டென்ஸ் கேட் யூஸ் பண்ணதுனால. இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப அதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறோம். திஸ் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, அண்டர்ஸ்டுடா? எஸ் சார். எஸ் சார். இல்லை டவுட் இருக்கா? இது யூஸ்வலாக அவ்வளோ சீக்கிரம் புரியாது, மெத்தட் ஓவர் ரைடிங் மட்டும். சார் ஹோம் அண்டர்ஸ்டுட் லோன் சார். சார் ஹோம் லோன் மட்டும் ஏன் ஓவர் ரைட் பண்றோம்? அதுதான் சொன்னேன். சி நமக்கு என்ன இப்போ வேல்யூஸ்? இப்போ ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. ஸ்டேட் பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு ஸ்டேட் பேங்க்ல பர்சனல் லோன் வந்து பர்சனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. கார் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 11%. ஹோம் லோன் வந்து 8%. இதில் ஸ்டேட் பேங்க்ல. ஓகேவா? இப்போ HDFC பேங்க்லேயும் வந்து பர்சனல் லோன் 5%, கார் லோன் 11%, பட் ஹோம் லோன் மட்டும் என்னது 10%. ஓகே, இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? HDFC பேங்க் எக்ஸ்டென்ஸ் ஸ்டேட் பேங்க் இப்படி தானே கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் HDFC பேங்க்குள்ள வந்துருமா? இப்போ நான் செக் பண்ணுவேன். HDFC பேங்க்ல பர்சனல் லோன் எவ்வளோ? 5%. ஓகே, ஸ்டேட் பேங்க்லயும் அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, நான் அதையே கால் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நான் HDFC பேங்க்ல கால் பண்ணுவேன். அடுத்தது கார் லோன் செக் பண்ணுவேன். HDFC 11%, ஸ்டேட் பேங்க்ல 11%. அப்போ இருக்குது அப்படியே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, அடுத்தது பார்ப்பேன். ஹோம் லோன் இங்கே 10, இங்கே 8. அப்போ இது மட்டும் மாறுது. அப்போ இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி ஸ்டேட் பேங்கோட மெத்தடோட லாஜிக்கை இங்கே நான் மாற்றுறேன். அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணதுனால இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு. இப்போ வந்த ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்? சேஞ்ச் பண்ணுறேன், ரீஇன்ஸ்லைஸ் பண்ணுறேன். வேல்யூவை ரீஇன்ஸ்லைஸ் பண்ணுறேன். அதுதான் ஓவர் ரைடிங். இந்த மெத்தடுக்கான பிஸ்னஸ் லாஜிக்கை நான் திரும்ப என்ன பண்ணியிருக்கேன்? புதுசாக கொடுக்குறேன், வேறு வேல்யூஸ் கொடுக்குறேன். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணதுனால HDFC பேங்க்ல என்ன இருக்குது? ஆல்ரெடி இது இருக்குது. இருக்கிற மெத்தடை நான் திரும்ப எழுதி வேல்யூவை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் ஓவர் ரைடிங். புரியுதா? ஓகே சார். ஸோ திஸ் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங்.